அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாகிஸ்தானுக்கு குங்கும பொட்டு வைத்து இந்திய ராணுவம் அழகு பார்த்த பிறகு அது பல நாடுகளில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது, இன்க்ளூடிங் ரஷ்யா. நானும் தான் S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டம் வச்சுருக்கேன். எங்களால் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலை கண்டுபிடிக்க முடியலையே, எதிர்வினை ஆற்ற முடியவில்லையே. அது எப்படி மச்சான், நீ மட்டும் பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பு பிடிக்கிற என்று ரஷ்யா வியந்து பார்த்துள்ளது. இந்திய இராணுவம் அதற்கு மானோலிசா மௌன புன்னகையை பதிலாக வீசி சென்றது. ஸ்கில் அண்ட் அப்ளைடு இன்டெலிஜென்ஸ் அது இருந்தால் எப்போவுமே அது சாத்தியம்தான். இந்தியா வெறும் S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை மட்டும் நம்பி இருக்கவில்லை. அதன் ஆயுதம், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அதுவும் சேர்ந்துதான் செயல்பட்டது. முதலில் விமானம் போல வேடமிட்ட ஏவுகணையை அனுப்பி பாகிஸ்தானின் ரேடார்கள், மிசைல் பேடுகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தது. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஏவுகணைகளை அனுப்பி பாகிஸ்தானியர்களை ஆகாசத்துக்கு அனுப்பியது. பிரமோஸ் ஏவுகணையின் திறனை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியது. ரஷ்யாவில் நடந்த உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவுக்கு $7 பில்லியன் அளவுக்கு விமானங்கள், ஆயுதங்களை அது இழந்துள்ளது. அதோடு தான் ஒரு சூப்பர் பவர் என்ற பெயரையும் அந்த இமேஜையும் இழந்துவிட்டது. இனி ரஷ்யா நிறைய அறிவாலயங்களை ரஷ்யாவில் கட்டி அறிவை வளர்க்க வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. 3 ஆண்டுகளாக நடக்கும் உக்ரைன் ரஷ்யா வாருக்கு என்ன காரணம்? காரணங்களை நாம் ஆராய்ந்தால் 9ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டியது இருக்கும். பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை இந்திய காஷ்மீர் பிரச்சனையை விட நீண்ட நெடிய வரலாறு உடையது. அது அவைகளை முழுமையாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். வேணா சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ரஷ்யர்கள் உக்ரைனியர்கள் என்று பிரிக்க முடியாதபடி ஸ்லேவிக் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட பகுதி தான் அந்த சோவியத் யூனியனாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் உக்ரைனின் கிழக்கு பகுதியும் கிரீமியா மேற்கு நிலப்பகுதியும் ரஷ்ய மன்னர் ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. அது ஒரே நாடாகத்தான் இருந்தது. ஜார் மன்னன் வீழ்ச்சிக்கு பிறகு 1922ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் என்ற பெரிய கூட்டமைப்பு நாடு உருவானது. 1991 வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ரஷ்யாவில் ஸ்டாலின் ஆட்சியில் உக்ரைனியர்கள் நசுக்கப்பட்டார்கள். செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சம் அங்கு தலைவிரித்து ஆடியது. ஸ்டாலின் ஆட்சி என்றாலே மக்கள் அவதிப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதியோ என்னமோ. அந்த பஞ்சம் காரணமாக 10 லட்சம் ரஷ்ய நாட்டினர் இறந்தனர். அதில் பெரும்பாலானோர் உக்ரைனியர்களாக இருந்தனர். உக்ரைனியர்கள் அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டனர். அவர்களது கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய மொழி ரஷ்யாவில் பரவிவிடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஸ்டாலினால். ஸ்டாலின் ஆட்சியில் இந்துக்கள் ஒடுக்கப்பட்டது போல அங்கே உக்ரைனியர்கள் நசுக்கப்பட்டார்கள். அதனால் உக்ரைனியர்கள் இந்துக்களைப் போல தேமேன்னு இருந்திடாமல் வெகுண்டு எழுந்தார்கள். 1991 ரஷ்யா சுக்கு நூறாக நொறுங்கிய பிறகு உக்ரைன் என்ற தனி நாடு உருவானது. சுதந்திர காற்றை சுவாசித்தது. ரஷ்யாவின் கண் எதிரிலேயே அந்த நாடு வளர்ந்தது. ரஷ்யா ஒன்றாக இருந்தபோது கட்டிய அணு உலைகள், அணு ஆயுத தயாரிப்பு கூடங்கள் உக்ரைன் வசம் சென்று விட்டன. அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை ரஷ்யாவுக்கு எதிராக பிரயோகிக்க மாட்டோம், ரஷ்யாவின் இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்க மாட்டோம் என்று உக்ரைன் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டது. ரஷ்யாவை மதித்து நடப்போம், ரஷ்யாவுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டோம் என்று அப்போது கூறியது இந்த உக்ரைன். அதற்கு பேர்தான் புடாபெஸ்ட் ஒப்பந்தம் என்று பெயர். பிறகு உக்ரைன் மெதுவாக யூரோப்பியன் நாடுகள் பக்கம் சாய்ந்தது. மேற்கத்திய கலாச்சாரம் அங்கு புகழ்ந்தது. ரஷ்ய ஆதரவை உதறி தள்ளியது. 2013 உக்ரைன் ஜனாதிபதியாக இருந்த விக்டர் யானுகோவிச் ரஷ்யாவின் பக்கம்தான் அப்போது இருந்தார். ஐரோப்பிய நாடுகளுடன் நான் சேர மாட்டேன் என்று கூறிக்கொண்டுதான் இருந்தார். ஆனால் நடந்தது வேறு. 2014 கைவ் நகரில் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி வெடித்தது. மக்களின் அழுத்தம் தாங்க முடியாமல் ஜனாதிபதி விக்டர்
நாட்டை விட்டு ஓடிப்போய்விட்டார். ஐரோப்பிய நாடுகள் தூண்டிவிட்ட போராட்டமாக ரஷ்யா அப்போது அதை நினைத்தது. மார்ச் 2014 வாக்கில் ரஷ்யா கிரீமியா பகுதியை அங்குள்ள ரஷ்யர்கள் ஆதரவுடன் பிடித்து வைத்து கொண்டது. அங்குள்ள பெரும்பாலான மக்கள் ரஷ்யாவுடன் இணைவதையே விரும்பினார்கள். உலக நாடுகள் உக்ரைன் பக்கம் நின்றன. எதிர்ப்பு தெரிவித்தது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த இணைப்புக்கு உக்ரைனின் கிழக்கு பகுதியில் டோனெஸ்க், லுகான்ஸ்க் பகுதிகள் தன்னிச்சையாக சுதந்திர நாடுகளாக சுதந்திரத்தை அறிவித்தன, பிரகடனம் செய்தன. ரஷ்யா வேண்டிய ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு அளித்தது, அந்த பகுதிக்கு அளித்தது. பிறகு இந்த பகுதிகள் காசா நிலப்பகுதி மாதிரி அது ஆயிடுச்சு. நித்திய பூரண சாவுகள் தொடர்ந்தன. உக்ரைனில் உள்ள ஐரோப்பிய ஆதரவு அரசாங்கம் நாட்டோ படையில் சேர விரும்பியது. அதோடு யூரோப்பியன் யூனியன் என்ற ஐரோப்பிய நாடுகள் சபையில் சேர விரும்பியது. கனிம வளங்கள் நிறைந்த உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்து சென்றது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். கிரீமியா ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது February 20, 2014 அன்று முதல் உக்ரைன் ரஷ்யா விரோதம் தொடங்கியது. இதுதாங்க சுருக்கமான வரலாறு. இதை இன்னும் விரிவாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்புறம் மொபைல் ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க. இந்த ரஷ்ய நாட்டு விமானத்தளங்கள், போர் விமானங்களை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கும் திட்டம் 18 மாதங்களாக ரகசியமாக உக்ரைன் இராணுவத்தால் திட்டமிடப்பட்டது. ஜெலன்ஸ்கியுடன் ரகசியமாக விவாதித்து வந்தது. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதலுக்கு திட்டம் போட்டது இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அவர் இதை மனதுக்குள் ஜூன் 1 வரை ரகசியமாகவே வைத்து கொண்டார். ரஷ்யாவை ஏமாற்றி வந்தார் அவர் தான் டிவி சீரியலில் காமெடி நடிகனாச்சே. நடிகனுக்கு அரசியலில் நடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? நடிகர்களுடைய அரசியல் இப்படித்தான் இருக்கும். எல்லாம் துரோக அரசியல். இந்த துரோகம் அமெரிக்காவுக்கு கூட தெரியாது. அப்படி நடிச்சிருக்கார். ஜெலன்ஸ்கி ட்ரோன் மூலம் இந்த கொரில்லா தாக்குதலை நடத்தினார். இந்த வெற்றியை பார்த்து குதூகலிக்க அவரால் முடியவில்லை. இப்போது ரஷ்யா தனது தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. அதை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ கார்கிவ் நகரம் இப்போது காசா நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் ட்ரோன்கள் ஒரு அன்ஸ்டாப்பபிள் கில்லிங் மெஷினாக மாறிவிட்டது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை தேனீக்கள் போல படையெடுத்து வந்தால் எந்த கொம்பனுடைய ராடாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது ரேடார் ரேஞ்சில் சிக்கவே சிக்காது. மிகவும் தாழ்வாக பறக்கும் ஒரு மினி விமானங்கள்னு வேண்டுமானால் சொல்லலாம். அதனுடைய இலக்கை நிர்ணயித்து கொடுத்து விட்டால் அது பாட்டுக்கு வீட்டு கதவை தட்டி வீட்டுக்காரனை ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி கொண்டு போட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் வீட்டுக்கு திரும்பி வந்துடும். தமிழ்நாட்டுக்கு ஏன்பா இன்னும் அதை கொண்டு வராமல் இருக்கீங்க? ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ட்ரோன்களை கட்டுப்படுத்த இன்னும் எந்த டிவைஸும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. ரஷ்யாவின் லாங் ரேஞ்ச் டுபோலேவ் 95, டுபோலேவ் 22 M3 பாம்பஸ் விமானங்களையும் A-50 ரேடார்களை கண்டுபிடிக்கும் பறக்கும் விமானங்களையும் இந்த ட்ரோன்கள் கொளுத்தி போட்டு ஒரு கனவதி ஓமம் நடத்திக்கிட்டு போயிருக்கு. 1 2 4 விமானத்தளங்களை யாகம் பண்ணி அழித்து விட்டு போயிருக்கிறது இந்த பறக்கும் சின்ன பட்டாம்பூச்சிகள். இந்த தளங்கள் இருக்கும் இடமோ உக்ரைன் தலைநகரமான கீவ் நகரத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அமைதி மார்க்கத்தினரை போல அமைதியாக வந்து அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் ஒன்றின் விலை வெறும் $600 தான். ஆனால் அழிந்த ஆயுதங்களின் சொத்து மதிப்போ $7 பில்லியன். இந்த குட்டி ட்ரோன்கள் தங்கள் வயிற்றில் ஒரு வெடிகுண்டை புள்ளத்தாச்சி மாதிரி கட்டிக்கொண்டு வந்து சாராயம் விற்றுக்கிட்டு போயிருக்கியா? வெடிகுண்டை போட்டுக்கிட்டு போயிருக்கியா? இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு கண்டெய்னர் லாரியின் மேற்கூரையில் டிராயர் மாதிரியான ஒரு ரகசிய அறை அமைக்கப்பட்டது. அது ரிமோட்டில் திறக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டது. அந்த அறைக்குள் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வைக்கப்பட்டன. ரஷ்ய இலக்குகளின் அருகாமையில் சென்றதும் ரிமோட் மூலம் மேற்கூரை திறக்கப்பட்டது.
அடைத்து வைக்கப்பட்ட பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. ரஷ்ய இராணுவம் தமிழக போலீஸ் மாதிரி செயல்படவே முடியாமல் போயிடுச்சு. கண்ணிமைக்கும் நேரத்தில் இவை பறந்து சென்று இலக்குகளை தாக்கி அழித்து விட்டது. டம்மி பீஸா இருந்துக்கிட்டு பயங்கரமான வேலையை செஞ்சிருக்கியடா என்று ரசிகர்கள் வியந்தார்கள். நாத்திகன் புட்டின் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் இந்தியாவும் மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மேல் ட்ரோன் தாக்குதலை ஆரம்பித்தது. பாகிஸ்தானும் 400க்கும் மேற்பட்ட துருக்கிய ட்ரோன்களை இந்தியாவை நோக்கி அனுப்பியது. அதில் ஒன்று கூட இந்திய எல்லையை தாண்டி வர முடியவில்லை. துருக்கி நாட்டு ஈகா ட்ரோன்கள் தனது திறமையை இந்த உலகத்துக்கு காட்டின. துருக்கி தலையில் துண்ட போட வைத்தது. துருக்கிக்கு ட்ரோன் தயாரிப்பு தொழிலும் முடங்கி போனது. இந்தியாவின் நாகாஸ்திரா 1 இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட ஹார்பி குண்டும் பாகிஸ்தானியர்களின் டெரர் பேஸுகளின் சோழியை முடித்தது. ஆபீஸ் போட்டப்பட்டது. விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஈரானால் தயாரிக்கப்பட்ட ஷாஹித் அப்புறம் மெகாஜர் ட்ரோன்களை ரஷ்யா உபயோகித்து பார்த்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கழுத விட்டைய கை நிறைய வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஆர்மீனியா அஜர்பைஜானுக்கு இடையே இருந்து வந்த நகோர்னோ கராபாக் பிரச்சனையின் போது அப்போது ஏற்பட்ட அந்த போரில் 44 நாள் போரின் போது துருக்கியின் தயாரிப்பான பைரக்தர் TB2 என்ற ட்ரோன்கள் ஆர்மீனியா T-72 டேங்குகளை அடித்து நொறுக்கியது. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அதன் பிறகுதான் ஆர்மீனியா டேங்குகள் போரில் பயனற்றவை என்பதை உணர்ந்து கொண்டு இந்தியாவின் உதவியை நாடியது. அமெரிக்காவும் தாலிபான்களையும் அல்-கொய்தா கொய்யாப்பழங்களையும் அழிக்க 10,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உபயோகித்து பார்த்தது. ட்ரோன்களால் இராணுவ வீரர்களின் விலை மதிப்பற்ற உயிர் பாதுகாக்கப்படுகிறது. அதற்காக நாம் ட்ரோன்களை ஆதரிக்கலாம். பாடம் கற்றுக்கொண்ட ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் ஆகாஷ் ஏவுகணைகளையும் ரோபோட்டிக் ட்ரோன்ஸ்களையும் வாங்கி அஜர்பைஜானுக்கு சிம்ம சொப்பனத்தை உண்டு பண்ணியது. சீனாவிடம் அஜர்பைஜானை ஓட வைத்தது. சீனாவும் ஆயுதத்துக்கு ஆயில் என்று பேரம் பேச ஆரம்பித்தது. சீன ஆயுத தயாரிப்புகள் சீன பொம்மைகளை பல நாடுகளுக்கு ஞாபகப்படுத்தியது. சீக்கிரம் உடஞ்சி போயிடுங்கோ. பெங்களூரில் சமீபத்தில் நடைபெற்ற ஏர் ஷோ எக்ஸிபிஷனில் உலக நாட்டு பிரதிநிதிகள் வந்து இந்திய ட்ரோன் தயாரிப்புகளை டெமோவை பார்த்து தவறுதலாக நாக்கை கடித்து கொண்டார்கள். இப்போது 18 நாடுகள் ஆயுதம் வாங்க ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் உலகிலேயே தலை சிறந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்று பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் இந்தியா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் என்ற ஒன்றை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மூலம் தயாரித்து அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ட்ரோன்களை கண்டுபிடித்து லேசர் மூலம் அளிக்கும் திறனுடையது. என்னமா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்தியா இப்போது ட்ரோன் ஜாமர் கருவிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கிறார்கள். ஹை பவர் மைக்ரோவேவ் சிஸ்டம் லேசர் பேஸ்டு தயாரிப்பிலும் இறங்கி உள்ளது இந்தியா. சமீபத்தில் எலான் மஸ்க் ஒரு கமெண்ட் அடித்துள்ளார். சில முட்டாள்கள் F-35 போன்ற விமானங்களை தயாரித்து விற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது ட்ரோன்களின் காலம் என்று சொல்லி ட்ரம்பை கடுப்பேற்றி இருக்கிறார். ட்ரம்ப் F-35 விமானத்தை இந்தியாவின் தலையில் கட்ட பார்த்தார். மோடி எங்களுக்கு AMCA விமானம் போதும் என்று சொல்லிவிட்டார். எங்ககிட்ட ரஃபேல் இருக்கு, தெஜா இருக்கு, சுக்வாய் விமானம் இருக்கு, அது போதிய. ரஷ்யாவின் மேல் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்திய பிறகு உக்ரைனை நான் அழிக்காமல் ஓயமாட்டேன் என்று புட்டின் சூளுரைத்துள்ளார். எரிகிற புள்ளியில் உக்ரைன் சூரியகாந்தி எண்ணெயை ஊத்துனா பின்ன சூரியன் மாதிரி சுடத்தானே செய்யும். மறை கடந்தவன் ஆட்சி புரிந்தால் அரசு இயந்திரம் பொலபலவென்ற உதிரும். இது நாம் நேரடியாக கண்ட உண்மை. ட்ரோன் தாக்குதலில் கார்கிவ் நகரம் இப்போது புட்டின் பற்ற வைத்த தீயில் பற்றி எரிகிறது. இப்போது சந்தோஷம்தானே ஜெலன்ஸ்கி அண்ணாச்சி? உக்ரைனின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காசா கட்டடம் போல இனி சரியும். அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். கடைசியாக ஒரு செய்தி. இந்தியா சோலார் எனர்ஜியில் இயங்கும் ட்ரோனை தயாரித்து வருகிறது. அது எப்படி இயங்குகிறது என்று நான் பார்த்துவிட்டு வருகிறேன். மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.